शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् गुरु पादाम्बुजन्मने सविलास महाग्राह ग्रासेह कर्मणे स्वामी विद्यारण्य मुनि कृत पंचदशी ग्रंथத்துல சித்திரதீப பிரகரணத்துல என்ன பார்த்துட்டோம்னா அவர் நாலா பிரம்மத்தை பிரிக்கிற மாதிரி ஆகாசத்தை ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துட்டு கடாகாசம் மகாகாசம் ஜலாகாசம் மேகாகாசம் அப்படி நாலா பிரிச்சாரு ஆகாசத்தை. அந்த ஆகாசம் இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா இந்த நாலு எப்படி தோற்றத்தோட எப்படி பிரிச்சாருன்னா கூட்டஸ்த சைத்தன்யத்துக்கு கடாகாசத்தை திருஷ்டாந்தம், பிரம்ம சைத்தன்யம் ஒரிஜினல் சைத்தன்யத்துக்கு மகாகாசம்னு பண்ணார். அதுக்கப்புறம் ஜீவ உபாதியில இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அத ஜலாகாசத்துக்கு பண்ணார். ஈஸ்வரனுடைய சைத்தன்யமா இருக்கக்கூடியதை மேகாகாசமா பண்ணார். இந்த மேகாகாசத்தையும் ஜலாகாசத்தையும் சொல்லி ஜீவனுடைய உபாதியும் கிடையாது, ஈஸ்வரனுடைய உபாதி ரெண்டுமே மாயைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சந்தேகம் வந்தது. கூட்டஸ்த சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் ரெண்டுமே ஒண்ணுதானே, நீங்க எதுக்கு ரெண்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா புரியறதுக்காக சொன்னோம். கூட்டஸ்த சைத்தன்யம்ன்றதும் ஒண்ணுதான், பிரம்ம சைத்தன்யம்ன்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கூட்டஸ்த பிரம்மணோகோ பேதா நாம மாத்திரதா, சும்மா பேர்ல தான் பேதமே தவிர கடாகாச மகாகாசம் யுஜ்யதே நகி கஷ்டது, இது ரெண்டும் வேற வேற இல்ல. அது புரியறதுக்காக சொன்னதுதான். அப்புறமா நீங்க அதை அழிக்கணும், இருக்கிறது ஒரு சைத்தன்யம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. இப்ப அவருக்கு அத்வைத்தமானது பரோட்சமா தெரியலையே சார் அப்படின்னா, இல்லப்பா துவைத்தம் மாத்திரம் உனக்கு என்ன தெரியுது தானே, நீ ஒரு சைட்ல தானே பாக்குற, குடத்தினுடைய ஒரு சைட்ல பார்த்துட்டு நம்ம புரிஞ்ச மாதிரி நம்ம விவகாரம் பண்ணிருக்கோம். அப்படித்தானே இந்த உலகத்துல எல்லாமே பாதி பாதி தான் நமக்கு தெரியும். ஆனா விவகாரத்துல நம்ம புரிஞ்ச மாதிரி தெரியும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். யாருக்கும் யாரையும் தெரியாது இல்லையா? இங்கேயும் அப்படிதான். உங்களுக்கு தெரியும்னாக்கா தெரியும்னா என்ன, உங்களை எப்படி தெரியும்? எனக்கு முழுக்க தெரியாது. என்ன தெரியும்னா எப்படி தெரியும்? தெரியாது. துவைத்தத்துல முதல்ல இதை ஒத்துக்கிறீங்க, ஆனா அத்வைத்தத்துல முதல்ல உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு கவுண்டர் கேள்வி கேட்டார் அவர். அத்வைத்தத்துல சொல்லும் போது மாத்திரம் ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் அபரோட்சமா தெரியலையே அப்படின்னு, இங்க மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு வாழ்ந்து தானே, அதுவும் கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, துவைத்த ஞானமானது அத்வைத்த ஞானம் வந்ததே ஆனால் அது முழுசா போயிடும் அப்படின்னாரு. எப்படி சார் முழுசா போய் இருக்கிற ஜெகத் எப்படி முழுசா போகும்னாரு. இல்லப்பா அறிவுபூர்வமாக எடுத்துட்டாக்க இதுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அச்சிந்திய ரச்சனா 246வது ஸ்லோகம் பார்த்தோம். அச்சிந்திய ரச்சனா ரூபம் மாயைவ சகலம் ஜெகத்து அப்படின்னு பார்த்தோம். மாயைவ சகலம் ஜெகத்து இது நிச்சத்திய வஸ்துத்வம் அத்வைதே பரிசேஷ்யதாம் அப்படின்னு சொன்னார். எப்படி அத சொன்னார்? இது 246வது ஸ்லோகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அட்வைஸ வித்யாரண்யர் நமக்கு தராரு. இந்த பிரம்மமானது எப்படி இருக்குன்னா, நான் இருக்கிறதும் பிரம்மன் தான். அது நம்ம பிரம்மன்னு தெரியல, ஆனா நான் இருக்கிறது பிரம்மன் தான். அது தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியறது அப்படின்னா, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரம்மன் தான். நீங்க தெரிஞ்சுக்கலன்னா கூட நான் தோன்றிக் கொண்டுதானே இருக்கு. அந்த தோன்றதை வேணா நம்ம தப்பா புரிஞ்சுக்கணுமே தவிர, ஆனா தோன்றதுன்றது அந்த பிரம்ம சைத்தன்யம் ஒன்றுதான் தோன்றது. அதனால உங்களுக்கு அந்த நாலேஜ் ஆனது டைரக்டா தான் இருக்கு, இன்டைரக்டா ஒன்னும் இல்ல. அது டைரக்டா தான் இருக்கு அந்த நாலேஜ் அப்படின்னாரு. சரி சார், பிரம்மமா என்கிட்ட தோன்றது ஆத்மால தோணக்கூடிய ஐய புரியறது, வெளியில எப்படி தோன்றது அப்படின்னாரு. இந்த பிரகாசத்தினால இருக்கிறதுனாலதான் எல்லாமே பிரகாசிக்கிறது. ஆகையினால இந்த பிரகாசங்கள்லாம் அங்க இருக்குன்னா எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி கடாகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கோ, அந்த மகா கடான்றதை தூக்கிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் அந்த சைத்தன்யமானது வியாப்தி இருக்கு. இந்த இடத்துல டேபிள் இருக்குன்னா இதுக்கு கீழே ஒரு மேடை இருக்கு, அந்த மேடைக்கு கீழே ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கு கீழே பவுண்டேஷன் இருக்கு. இதெல்லாம் பிரம்மத்தை மறைச்சு உட்கார்ந்து இருக்கு இல்லையா? பிரம்மத்து மேல நம்ம எல்லாமே பிரம்மத்துல தான் இருக்கோம். அதனால இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது இருக்கிற இடத்துல பிரம்மன் தான் இருக்கு. அந்த பிரம்மத்தை மறைச்சி இதை நமக்கு தெரியறதே தவிர வஸ்துதா பிரம்மன்ற ஆதாரம் இல்லாம எதுவுமே நிக்காது இந்த உலகத்துல. அவன் என்னன்னா ஆதாரமாக இருக்குன்றது பிரத்யட்சமா தான் தெரியறது. அதனால அபரோக்ஷம் தான் ரெண்டுமே அப்படின்னா. அப்போ அடுத்த சந்தேகம் கேட்டான், சார்
ஐ பிரத்யக்ஷம் ஒத்துக்கிறேன். வெளியில இருக்கக்கூடிய பிரம்மமும் பிரத்யக்ஷ மகாகாசமும் கதாகாசமும் கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன் நான். இப்ப கூட்டஸ்தம் சைத்தன்யமும் பிரம்ம சைத்தன்யமும் ஒண்ணுதான் ஒத்துட்டேன். ஆனா இங்க எங்க அத்வைத்தம் வந்தது? அத்வைத்த ஞானம் எதுக்கு சொல்றீங்க? அது ஆத்ம ஞானம்னு சொல்லுங்க, பிரம்ம ஞானம்னு சொல்லுங்க, அத்வைத்தம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க அவன் என்ன கேட்டான், துவைத்தி என்ன கேட்கிறான், உங்களுக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா கூட அந்த ஐ தெரியறது எனக்கு, அந்த ஐ எனக்கு தெரியறது இல்லையோ, அப்ப அந்த ஐயானது ஆப்ஜெக்டா தானே போறது. அதனால தெரியற ஒண்ணு இருக்கு, தெரிய வேண்டியது ஒண்ணு இருக்கு, தெரிகிற அம்சம் ஒண்ணு இருக்கு, தெரிய வேண்டிய அம்சம்னு ரெண்டு இருக்கு. அப்ப எப்படி அத்வைத்தமானது வரும்? அதனால நீங்க சொல்ற அத்வைத்தம்ன்றது ஒத்துக்கொள்ள முடியாது. அது எப்படி அத்வைத்தமா இருக்கும் அப்படின்னா, இல்லப்பா இருக்கிறது ஒண்ணு, அது இல்லன்னாக்க இதை எப்படி சொல்றோம்னா, இது கண்ணுக்கு பாக்குற மாதிரி அதை சொல்லல, நாங்க அறிவுனால சொல்றோம். எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு குடம் இருக்குன்னாக்க அந்த குடமானது பேரு நாம ரூபம் தான். அதே மாதிரி இந்த ஜெகத்து நாம ரூபம் தான். அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னாக்க கிளே தான். அப்படின்னா ஒரு குடத்தை எடுத்துட்டு வாங்க, வெயிட் போட்டு பார்க்கலாம், எவ்வளவு அர்ஜென்ட் பாருங்க. நான் அதுல நான் சொல்றேன் இது கிளேனுடைய வெயிட்னு சொல்றேன். பாட்டினுடைய வெயிட்டை நீங்க காமிங்கன்னா என்ன சொல்வீங்க? பாட்டுக்கு அங்க வேலை இல்ல, அது ஒரு நாமம் தான் அங்க நாமம். அதே மாதிரிதான் இந்த ஜெகத்தானது இருக்கு, அதே மாதிரிதான் இந்த ஜீவனானது இருக்கு. ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் தான். அங்க எப்படி கண்டென்ட் வந்து நீங்க வங்கின்னு சொன்னாலும் மோதிரம்னு சொன்னாலும் ஒட்டியானம்னு சொன்னாலும் கண்டென்ட் என்ன? அந்த பொண்ணுதான் அந்த கண்டென்ட், தங்கம் தான். அந்த தங்கத்தை நீங்க அறிவுபூர்வமா எடுத்துட்டு, நான் என்ன கேட்கறேன்னா அறிவுபூர்வமா அதை கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு உங்களுடைய இன்டெலெக்ட் யூஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு எனக்கு மோதிரத்தை காமிங்க, செயினை காமிங்க, ஒட்டியானத்தை காமிங்கன்னா எங்க காமிக்க முடியுமா உங்களுக்கு? அத மாதிரிதான் இருக்கிறது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அத்வைத்தம் தான் சத்தியம்னு தெரியுது. பிரம்ம சைத்தன்யமும் ஜீவ சைத்தன்யமும் ஒண்ணுன்னு சொன்னா அத்வைத்தம் தான் அர்த்தம். அது அத்வைத்தை தவிர வேற எப்படியும் அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னாரு. இதை எப்படி போக்குறது அப்படின்னாக்க அறிவுனால போகணும். பாதகானதுக்காக தான் பேரு. இது வந்து பாதம் பண்றதுனாக்க இந்த உலகத்தை நீங்க பிசிக்கலாலாம் எடுக்க முடியாது. உங்களுடைய அறிவுனால இதுல கண்டென்ட் இல்ல அப்படின்னு நீங்க தள்ளலான்ற அர்த்தத்துலதான் பாதகான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆத்மாவும் வேர்ல்டையும் நீங்க பாக்கணும்னா எப்படின்னா, உலகத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அதனுடைய பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அங்க அத்வைத்தமானது வருகிறது. அதே மாதிரி குடத்தை பார்த்துட்டே இருக்கும்போது கிளேவை நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுல எப்படி திருஷ்டாந்தத்துல உங்களுக்கு அத்வைத்தமா இருக்கிறது ஒரு கிளேதான்னு தெரியறதோ, அதே மாதிரி இங்கேயும் உலகத்தை பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு பிரம்மன் தான்ன்றது தெரியும். அப்ப எப்படி இந்த ஜெகத்தானது அப்படி விரிஞ்சி இருக்கே அப்படின்னா, இது வந்து சகலம் ஜெகத்து மாயை தான்பா. இது மாயினால உங்களுக்கு தோணுகிறதே தவிர இது வந்து அப்பியரன்ஸ் தான். இது இட் இஸ் அப்பியரிங். சொப்பனம் மாதிரி இதுவும் உங்களுக்கு தோணிட்டு இருக்கு. எப்படி ட்ரீமருக்கு அந்த ட்ரீம் ஆனது சத்தியமாக இருந்ததோ அப்படி நமக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா இந்த ஜாகிரத பிரபஞ்சமானது சத்தியம் போல தோன்றதே தவிர அது சத்தியம் இல்ல. எப்படி தெரியுது? ஸ்ருதியினாலதான் நமக்கு தெரியும். ஏன்னா இது வேற எது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரமாணங்களையே வச்சுட்டு இந்த உலகத்தை பொய்யாக்கிறதுக்கு முடியாத. இந்த உலகத்தை விட வேறானது ஒண்ணு இருக்கணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரளயம் சிருஷ்டி இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சப்த சிருஷ்டி இருக்க, வேத சிருஷ்டி இருக்க, அந்த வேத சிருஷ்டி அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த வேத சிருஷ்டியானது என்ன சொல்றது? வேதமானது என்ன சொல்றது? இந்த சிருஷ்டியானது பொய், மித்யா ஜெகததிஷ்டானா முக்திதா முக்தி ரூபினி அப்படின்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்மன்னு சுதி சொல்றதுனால சுத்தியை தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இங்கேயே இருக்கக்கூடிய பிரமாணங்கள்னால அதை நீங்க சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய பிரமாணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தின்ற பிரமாணத்தை வைத்துக் கொண்டு இந்த பிரம்மத்தை நீங்க தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் தீர்மானம் பண்றது வஸ்துவை வைத்துக் கொண்டு தீர்மானம் பண்ற விஷயம். இது வஸ்துவா இல்ல, ஐயா இருக்கிறதுனால, அது சப்ஜெக்டா இருக்கிறதுனால இதை எந்த காலத்திலையும் நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னார், அச்சிந்திய ரச்சனா ரூபம் மாயைவ சகலம் ஜகத் இதி நிச்சித்ய வஸ்துத்வம் அத்வைதே பரிசேஷ்யதாம். அச்சிந்திய ரச்சனா ரூபம் போன தடவையே நம்ம பார்த்தோம். இந்த ஜகத்தானது எப்படி இருக்குன்னாக்கா அச்சிய ஜகதா நாமரூபாபியாம் வியாக்கிருதா. இது வெறும் நாமமாகவும் ரூபமாகவும்
வியாக்கரணம் பண்ணிட்டு இருக்கே தவிர இதனுடைய கண்டென்ட் சைத்தன்யம் தான், இதனுடைய கண்டென்ட் மாயை தான் இதனுடைய கண்டென்ட். இங்க எப்படி இருக்கு, அநேக கர்த்திருவ போக்திருத்வாதி விவகாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. போன தடவையே பார்த்தோம், ஒரு சிரார்த்தத்துல கர்த்தா வேற இருக்கார், போக்தா வேற இருக்கார். சில விஷயங்கள்லாம் கர்த்தாவே போக்தாவாக இருக்கார். சின்ன குழந்தை பிறந்ததுன்னா அப்பா குழந்தைக்காக பண்றாரு, இந்திரியங்கள் வரணும்னு. சோ கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டுமே இந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாயைக்குள்ள இருக்கிற விஷயம் கர்த்தாவாகவும் இருக்கான் சில சமயத்துல இவன் போக்தாவாகவும் இருக்கான். இதெல்லாம் மாயினுடைய வேலை. இங்க எல்லாமே ஒரு நியத்தமான தேசம் காலம் இதனுடைய காரணத்தினால கூடினதாக இருக்கக்கூடியது. ஒரு ஆக்டிவிட்டியும் எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு இந்த உலகத்துல இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு நிமித்தம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு, ஒரு தேசம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய உடம்பையே நினைச்சு பார்த்தா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா, மனசனால கூட கல்பனை பண்ணி பார்க்க முடியாததான தானே இருக்கு இந்த மாயா சக்தியானது. இப்படி இருக்கக்கூடியது இந்த உலகமானது மாயாயேவ சகலம் ஜெகத்து, அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து பூராவுமே மாயை தான்றத புரிஞ்சுக்குங்க. இது ஒரு மர யானை மாதிரி. நீங்க எப்படின்னாக்க முதல்ல உங்களுக்கு ஜெகத்து தெரியும், மரத்தை பார்த்து உங்களுக்கு யானையை பார்த்து ஐயோ யானை அங்க நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சான். அதுக்கப்புறமா கிட்டக்க போய் பார்த்தாதான் தெரிஞ்சது அது மர யானைன்றது தெரிஞ்சது. இப்ப என்னாச்சு, மரத்தை அந்த உண்மையான யானை போல தோண்டி அதை மறைச்சிடுது. கிட்ட யானையானது மரத்தை மறைச்சிடுது. இப்ப நீங்க கிட்ட போன உடனே அந்த மரத்தை நீங்க பார்த்த உடனே என்ன ஆச்சு, யானையானது போயிடுது இல்லையா. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த ஜெகத்தானது போயிடும் இல்லையா. அந்த சைத்தன்யத்தை புரிக்காம அத்வைத்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தோமே ஆனால் இந்த ஜெகத் உங்களை பயமுறுத்திட்டே தான் இருக்கும். அதனால அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடிய சகலம் ஜெகத்து, இந்த உலகம் மிச்சோட 14 லோகங்களும் மாயாஜேவ, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகமானது எல்லாமே மாயை தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிங்க. இது நிச்சித்திய வஸ்துத்வம் அத்வைத்தே பரிஹ்யஷ்யதாம். இதை வாஸ்தவ தன்மையாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்பியரன்ஸ்ல இருந்து நீங்க புத்தி பூர்வமாக இது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா இங்க இருக்கிறது பகவான் ஒருத்தர் தான் நிச்சயம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு அந்த அத்வைத்தம் இருக்கிறது ஒருத்தர் தான், நானும் அவர் தான் அப்படின்னு தெரியும் போது என்ன வாட் ரிமைன்ஸ் இஸ் ஒன்லி ஒன்னு, அதுதான் ஒண்ணு. சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் ததேகோ அவசிஷ்டா, ஒன்னே ஒண்ணுதான் மிஞ்சம். இப்படி நீங்க விசாரம் பண்ணிட்டே போனீங்கன்னா என்ன மிஞ்சறதோ அது பிரம்மம் ஒண்ணுதான் மிஞ்சம். அதனால அச்சிந்திய ரூபமாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் சொப்ன பிரபஞ்சம் மாதிரி தான் அப்படின்னு நீங்க இது நிச்சித்திய அப்படின்னார். எப்படி நிச்சயம் பண்றது அப்படின்னா ஸ்ருதினால நிச்சயம் பண்ணும். ஸ்ருதியில இருக்கக்கூடிய தத்துவமசின்ற மகா வாக்கியம் தான் இதை சொல்லி கொடுத்தது நமக்கு. உலகம் ஒண்ணுதான், பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா, ஜீவோ பிரம்ம இவ அப்படின்னு இந்த ஸ்ருதியினால கேட்டதை வைத்துக் கொண்டு அதை நல்லா ஆலோசனை பண்ணி மனனம் பண்ணி சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக திருப்பி 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 அதையே கேட்டுட்டே இருக்கிறது தான் வழி. அதை கேட்டுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் வந்துட்டே இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகத்துல எல்லாமே மாயை, இது சத்தியம் பிரம்மன் தான் சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்றத நீங்க நினைச்சு நிச்சயம் பண்ணி வாஸ்தவமாக இருக்கிறது அத்வைத்தம் தான் அப்படின்றது போய் அதுலதான் போய் பரிசேஷதாம், இதுல போய் உங்களுடைய வாழ்க்கையானது முடியும். அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது. சார், வேதாந்தத்துல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. சத்தியத்துவம் முதல்ல என்ன பண்ணா சத்தியத்துவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தான். இப்ப வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா சத்தியத்துவமா இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு கேட்டு பிரம்மத்துல மட்டும்தான் சத்தியத்துவம் இருக்குன்னு சொன்னான். எப்ப நீ பிரம்மத்துல மட்டும்தான் சத்தியத்துவம்னு சொன்னியா அப்ப என்ன ஆச்சு, பாக்கி எல்லா இடத்துலயும் சத்தியத்துவமானது இருக்காது. சத்தியமானது ஒண்ணுதானே இருக்கணும், அத்வைத்தமானது சத்தியமா இருக்கணும்னா சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மா சவிஜ்ஞான்னு சுதி சொல்றது எனக்கு. அதனால அந்த ஆத்மாவானது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. எப்படின்னாக்க இந்த ட்ரீமருக்கு எப்படி ட்ரீம் வேர்ல்ட் ஆனது சத்தியமாக இருந்ததோ, ஆனா வேக்கர் வந்த உடனேக்க அந்த ட்ரீமரும் போயிட்டா அந்த ட்ரீமும் போச்சு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இது என்ன கண்டினியூஸா இருக்கே இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
இந்த கண்டினியூட்டியை பார்த்து நமக்கு என்ன தோணும், நம்ம இல்லைன்னா கூட உலகத்துல நிக்கிறது அது எப்படி திருஷ்டி சிருஷ்டிவாதம்லாம் இங்க பொருந்தும் அப்படின்னு நமக்கு தோன்றது. அங்க எப்படியோ நீங்க சொப்ன திருஷ்டாந்தத்துக்கு நீங்க போய் நடுவுல நீங்க உரசி பார்த்தீங்கன்னாங்க அங்க எப்படி பொய்யாருதோ அதே மாதிரிதான் இங்க எல்லாமே பொய்யாக போறது. அதனால இவன் சொல்லக்கூடியது இந்த சத்தியத்துவம்ன்றது இருக்கா மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்றது. அது தோன்றதுன்னு சொன்னதுனாலேயே அது இல்ல அப்படின்னு அர்த்தம். இது தோணக்கூடாது. எப்ப தோணுகிறதோ அது என்ன அர்த்தம், சச்சேத் ந பாத்தியத்தை. சத்தா இருந்தா உண்மையாக இருந்தால் அது பாதிக்கவே கூடாது இல்லையா. அசத்தாக இருந்தால் ந பிரதீயத்தை, அது தோணவே கூடாது. உங்களுக்கு இந்த உலகமானது எப்படி இருக்கு, சத்து கேட்டகரியிலேயே எடுத்துன்னு வர முடியலையே, நமக்கு அசத் கேட்டகரியிலேயே எடுத்துன்னு வர முடியல. ஏன்னா இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜெகத்தை பாக்குறோம். அதனாலேயே நமக்கு தெரியறது சகலம் ஜெகத்து மாயை தானே தெரியுது. இதுல சத்தியத்துவம் மாதிரி தெரியறதே சார் நமக்கு, அது எப்படி சார் விட முடியும் அப்படின்னு கேட்டான்னா என்ன பதில் சொல்லணும் அப்படின்னாக்க, சத்தியத்துவம் மாதிரி தெரியறது ஆனா சத்தியம் இல்ல அப்படின்ற நிச்சயம் உங்களுடைய புத்தியில இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத சொல்ல போறாரு. புனத்வைதஸ்ய வஸ்துத்வம் பாதி சேத் त्वं तथा पुनः परिशीलय को वात्र प्रयासः तेन ते वद. पुनः द्वैतस्य வஸ்துத்வம் பாதி. சார் துவைத்தத்தினுடைய வாஸ்தவமான தன்மை இருக்க, அது வாஸ்தவ தன்மை வஸ்துத்வம் கண்ணுக்கு தெரியுது சார். கண்ணுக்கு தெரியுற ஜெகத்தை போய் நீங்க பொய்ன்னு சொன்னா, எத்தனை தடவை நீங்க பொய்ன்னு சொன்னா கூட எனக்கு எப்படி சார் புரியும்? நான் எதுக்கு கண்ணால பாக்குற ஒரு விஷயத்த போய் அது நீங்க பாக்குற காலத்திலே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக தான் உனக்கு திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கோம். நம்ம பாட்டு திருஷ்டாந்தம், இது கோல்டு திருஷ்டாந்தம்லாம் எதுக்காக கொடுத்துருக்கானா, இந்த எண்ணமானது உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக. தொம் ததா புனகா பரிசீலைய. இப்ப என்ன பண்ணணும், திருப்பி ஒரு தடவை பரிசீலனை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்றது சாஸ்திரம் இது கரெக்டா, அது எப்படி சார் சொல்லும்? இருக்கிற ஜெகத்தை போய் இல்லன்னு எப்படி சொல்லும்? இந்த உலகமானது பொய்ன்னு எப்படி சொல்லும் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம படிச்சோமோ, என்னெல்லாம் நம்ம கிளாஸ்ல கேக்குறோமோ, அந்த கிளாஸ்ல கேட்டதெல்லாம் திருப்பி அதை பரிசீலனை பண்ணி பார்க்கணும் இல்லையா. அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்படின்னாக்க இப்ப எப்படி சார் பண்றது அப்படின்னா, தெரியலையே இப்ப என்ன பண்றதுன்னா, திருப்பி ஒரு தடவை படி. பௌன புண்ணிய சிரவணம் குறியார் அப்படின்னா, வேற என்ன அந்நிய பந்தா வித்யதே அயனாய, வேற வழியே கிடையாது. அவனுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லலாம். இந்த உலகமானது பொய்ன்றதுக்கு ஒரு ஷார்ட் கட் எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஒரே வழிதான் இருக்கு. அந்நிய பந்தா வித்யத்தை, வேற வழியில ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினாலதான் போயாகணும். அந்த ஞானத்துல போயாகணும். எந்த ஞானத்துல போயணும்னாங்க, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்ன்ற ஞானத்தினாலதான் இந்த ஜெகத்தானது மித்தியாகும். எப்ப ஜெகத் வேற பிரம்மம் வேறன்னு ரெண்டு இருக்காதோ, இருக்கிறது ஒரு பிரம்மன் இருக்கிறதுனாலயே இது அப்பியரன்ஸ் தான் அப்படின்றத நீங்க திருப்பி பரிசீலனை பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. தொம் ததா புனகா பரிசீலிய பௌன புண்ணிய சிரவணம் குறியார் அப்படின்னா இல்லையா. திருப்பி அந்த சிரவணத்தை பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு கோவா அத்திர பிரயாசா தேன தேவத அப்படின்னாரு. கோவா அத்திர, இதுல என்ன சார் உங்களுக்கு சிரமம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுல என்ன சிரமம் இருக்கு? ஏதாவது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இதையே நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியது தானே. திருப்பி யோசிச்சா உங்களுக்கே அது தானா புரிய போகுது. இதுல ஒரு சிரமமுமே இல்லையே. ஏன் நீங்க இந்த உலகத்தை போய் சத்தியமா பாக்குறீங்க? ஒரு சிரமமும் இல்ல. சத்தியமா பார்க்கும் பொழுதே நீங்க நினைச்சுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அப்ஜெக்ட் ஆகுது, பூமியை தான் சுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன தெரியுது நமக்கு இல்ல, சூரியன் அப்படி வருதுனால பூமியை சுத்துறோம்ன்றது தெரியுது. ஆனா நம்மளுடைய நாலேஜுக்கு தெரியுது நம்ம தான் சுத்துறோம், சூரியன் ஒன்னும் சுத்தல, எர்த்து தான் சுத்துறதுன்னு தெரியுது. இது தெரிஞ்சதுனாலயும் நம்ம பாக்குறதுனாலயும் என்ன பேதம் விரோதம் வந்துடுது. நம்ம வியாபாரத்தை பண்ணிட்டு தானே இருக்கோம். அதனால மனசுல இந்த திருடமான சிந்தனையானது வரணும். இந்த அத்வைத்தம் தான் சத்தியம், அத்வைத்த பாவமானது வந்துட்டே இருக்கணும், அதையே இருக்கணும். நீங்க எந்த காரியம் பண்ணாலும் பின்னாடி இந்த ஸ்ருதி மாதிரி, இந்த ஸ்ருதி பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பொய்ய, அத்வைத்தம் தான் சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம், ஆச்சாரியால் தான் சத்தியம் அப்படின்றத நினைச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம் வந்துடுது அப்படின்றாரு. கோவாத்திர பிரயாசகா, இதுல என்ன பிரயாசம், உங்களுக்கு என்ன சிரமமானது இருக்கு, வத சொல்லு பார்க்கலாம், உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னாரு.
கேட்டீங்களா இல்லையா? இருக்கு, எனக்கு பிரயாசம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா கியந்தம் காலம் இது கேதோயம் துவைத இஷ்யதாம் அத்வைதே துணயுக்தோயம் சர்வான் சர்வ அனர்த்த நிவாரணாத். எவ்வளவு நாள் தான் சார் இது நடக்கும்? நான் பாட்டு 40 வருஷமா கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கேன், இதே விஷயம் சொல்லி என்ன நடக்கிறது? எவ்வளவு நாள் தான் நான் இதை படிச்சுட்டே இருக்கிறது? நீங்க சொல்றதை கேட்டு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு கியந்தம் காலம் இது சேர்த்து எவ்வளவு நாள் தான் சார் இது பண்றது? கேதோயம் துவைத்த விஷயம் இது ரொம்ப எனக்கு கேதமா, சிரமத்தை அழுத்துக்கிற மாதிரி இருக்க இந்த துவைத்த விஷயத்துல இல்லையா? அதனால எனக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை தைத்தம் இருக்கலாமா? 40 வருஷமா பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒண்ணு நடக்கலையே, கண்ணால பாக்குற ஜெகத்து இருக்கதானே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் சொன்னாரு அத்வைதே துணுயுக்தோயம் சர்வானர்த்த நிவாரணாத். அத்வைத விஷயத்துல எல்லாவித அனர்த்தங்களும் உங்களை அறியாமே போய்கொண்டே இருக்கிறது. சர்வ அனர்த்த நிவாரணம் உங்களுக்கு தெரியாமே. நீங்க எவ்வளவு மெச்சூரா ஆயிட்டு இருக்கீங்க இந்த 40 வருஷத்துலன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க கேட்க 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 இந்த உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வேற யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆனது நடக்கிறது தான் நடக்கிறது. அத்வைத்தேத்து யுக்தி ஆயா. நீங்க துவைத்தத்துலதான் ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே பாருங்க, போர்டம்ன்றது இந்த அத்வைத்தை கேட்கறதுனாலயோ இது நினைக்கிறதுனாலயோ இல்ல. இது ஒரு பெரிய பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா, துவைத்தமா இந்த உலகத்தை டீல் பண்ணும்போது இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் இருக்கான்னு அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கும் போது, அத்வைத்தத்தை நம்ம கேட்கும் போது நீதான் பரபிரம்மம் பரமாத்மான்னு கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கரும்பு தின்ன கூலி வேணுமான்னு மாதிரி இது கரும்பான ரசிச்சு நம்ம கேட்டு இருக்கோம். அந்த பாயிண்டையும் நீங்க கணக்குல எடுத்துட்டு தானே சார் ஆகணும். பாருங்க, டெய்லி தூங்குறீங்க, நேற்றுக்கு சாப்பிட்டோம், முந்தா நேற்றுக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோம். துவைத்த விஷயத்துல தானே நீங்க கவலை பண்ணணும். கேதம் எங்க இருக்கணும்? என்னடா இது எவ்வளவு இட்லி நான் சாப்பிட்டு இருக்கேன், என்னுடைய லைஃப்ல கணக்கு பண்ணி பார்த்தான்னாக்க எவ்வளவு இட்லி சாப்பிட்டு இருப்போம், எவ்வளவு தோசை பார்த்துருப்போம். இதுலதான் சிரமம் இருக்கணுமே தவிர அதை யோசிக்காம அத்வைதத்துல இருக்கக்கூடிய இது போய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்றதுல காண்றீங்களா? இதுல எங்க கேதம் இருக்கு? உங்களுடைய சிரமங்கள்லாம் எங்க இருக்கு? துக்கம் எல்லாம் எங்க இருக்குன்னா டே டு டே லைஃப்ல தான் இருக்கு. உங்களுடைய நீங்க உண்மையா துவைத்தத்தை பார்த்ததுனாலதான் உங்க சிரமங்கள்லாம் வந்ததே தவிர, அத்வைத்தத்தை நீங்க கேட்கறதுனால அந்த சிரமமானது போகுமே தவிர, சிரமமானது அதிகமானது நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்ன இன்னைக்கு தூங்கிட்டோமே நாளைக்கு தூங்குறோமான்னு கேக்குறேன், அதுதானே கேதான். என்னடா டெய்லி இப்படி தூங்கிட்டே இருக்கோமே அப்படின்றோம் இல்லையா? யோசிச்சு பாத்தீங்கன்னா துவைத்தத்துலதான் எல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்கு. எத்தனை நாள் கோயிலுக்கு போறது, எத்தனை நாள் பூஜை பண்றது, இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய போதம் எங்க இருக்கு? அத்வைதத்தை கேட்கறதுல. வேதாந்தத்தை கேட்கும் போது எந்த ஒரு போதமும் கிடையாது. வெறுமை இது கேக்குறீங்க, அது கேட்டவுடனே ஞானம் வரும்போது குடத்தை பாக்குற மாதிரி நான் தான் பிரம்மன்ற நாலேஜ் வரப்போகுது. இதுல ஒண்ணு கஷ்டமே இல்லையா? கஷ்டங்கள்லாம் எங்க இருக்கு? துவைத்த விஷயத்துலதான் கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்ற, வேதாந்தம் கஷ்டம் சாருன்னு சும்மா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்களே தவிர வேதாந்தத்துல ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனால அத்வைத்தேத்து யுக்தகாயம் இந்த ஆர்குமெண்ட் நீங்க அங்க போடவே போடாதீங்க. உங்களுக்கு கஷ்டம்ன்றதெல்லாம் துவைத்த விஷயத்துலதான் இருக்குமே தவிர அத்வைத்தத்துல ஒரு கஷ்டமும் கிடையாது. அத்வைஞானம்ன்றது துவைத்த அனுபவம் மித்யாவா இருக்கிறதுனால அந்த பொய்யில நீங்க மாட்டின்னு இருக்கிறதுனாலதான் கஷ்டமா இருக்கே தவிர சத்தியமான அதை தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்ல. சர்வ அர்த்தங்களையும் நிவாரணம் பண்ணுவதுதானே அத்வைத்தம். ஆகையினால அந்த ஆர்குமெண்ட்டையும் ஒத்துக்க முடியாது அப்படின்னா. சரி, அடுத்த கம்ப்ளைண்ட் போங்க சார். இப்படி கேட்டா அப்படி சொல்றீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? திருப்பி 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 பண்ணுனேன். எவ்வளவு நாள் தான் பண்றது சார் அப்படின்னா, எவ்வளவு நாள் பண்ணித்தானே ஆகணும். நீங்க சரி பண்ணிதான் ஆனவொன்னு எவ்வளவு நாள் பண்ணதுன்னு கேட்டா அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இந்த சிரமத்தோட கம்பேர் பண்ணா அந்த சிரமம் ஒண்ணுமே இல்லன்னு பதில் சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல அத்வைத்தம் தான் சத்தியம், உலகமானது பொய்ன்னு. இப்ப நினைச்சு பாருங்க, கிளாஸ் நடக்கிற வரைக்கும் நன்னாதான் இருக்கு, நீ தான் பிரம்மான்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கிளாஸ் முடிஞ்ச உடனே எழுந்துக்கும் போது என்னுடைய மூட்டு வலி எனக்கு தான் தெரியும். என்ன போன காபி குடிக்கணும் போல இருக்கு. கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன இதெல்லாம் போகுமா உங்களுக்கு? பசி எடுக்காம இருக்குமா? இதெல்லாம் துவைத்தத்துல சத்தியமா தானே இருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சுன்றத சொல்லாம நீங்க திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கீங்களா? சுத்தி பாசாதையோ திருஷ்டா யதா பூர்வம் மயீதி. நான் எனக்கு எப்படி இருக்கேன்னு தெரியுமா? என்கிட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ, வேதாந்தம் எவ்வளவு தடவை கேட்டாலும் கரெக்டா அந்த நேரத்துக்கு பசிக்கிறது, அந்த நேரத்துக்கு காபி குடிக்கணும் போல இருக்கு,
எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி தானே சார் இருக்க, என்ன சேஞ்ச் வந்துருச்சு நான் வேதாந்த கிளாஸுக்கு வந்து படிச்சு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி பாசாதயோ திருஷ்டா யதா பூர்வம் மயீதி சேத் மத்சப்தவாச்யே அகங்காரே திருஷ்யதாம் நேதி கோவதேத். பாருங்க, முன் போலவே தானே நானும் இருக்கேன். என்கிட்ட முதல்ல இருந்த அந்த பசி தாகம் இதெல்லாம் இப்ப போச்சா, அதே மாதிரி தானே காணப்படுகிறது. அதனால என்கிட்ட எல்லாமே இருக்க அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அந்த மையி அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட இருக்கு, என்கிட்ட அதே மாதிரி தானே இருக்கு, பசியும் தாகமும் அதே துக்கமும் என்கிட்ட தானே இருக்கு. நான் இறங்கி பார்க்கும்போது அத்வைத்த பார்த்தேன், நேரம் போனான்னாக்க வண்டிக்காரன் என்ன இடிக்காம போவானா, ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தானே நான் கிளாஸ் பண்ணோம். அந்த காலத்துல எப்படி பண்ணேன்னா அதே தானே இப்ப கிளாஸ் முடிச்சு போட்டேன். கிளாஸ் வரதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு தான் வந்தேன், கிளாஸ் முடிச்சிட்டு போகும்போது பார்த்துட்டு தானே கேட்டேன். என்ன சேஞ்ச் வேதாந்தம் கேட்டதுனால எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சேஞ்ச் இருக்குப்பா. நீ என்ன சொன்ன, சுத்தி பாசாதையா யதாபூர்வம் மையி என்னிடத்தில் இன்மீன்னு சொன்ன இல்லையா, அந்த இன்மீன்னு சொன்ன அந்த மத் சப்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய வாச்சியார்த்தத்தை நீங்க யூஸ் பண்ற, நீ அதனுடைய லட்சியார்த்தமான பிரம்மத்தை மறந்து நீ என்கிட்ட கேக்குற. நீ இதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே, உங்ககிட்டத்துல இருக்குன்னா அகங்காரத்துல இதெல்லாம் இருக்கதான் இருக்கு என்ன, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க வாக்கியார்த்தம்னாக்க என்ன அர்த்தம்னா, நான் எனது அப்படின்றத எப்படி வாக்கியார்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோன்னு, அதுல என்ன மீனா மீ எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அந்த மீன் புரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையானது வரதான் வரும். ஏன்னா நீங்க வாக்கியார்த்தமா அதை புரிஞ்சுக்கிறீங்க, அதனுடைய லட்சியார்த்தம் என்னன்றதை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாக்கியார்த்தம் வேற, லட்சியார்த்தம் வேற. எப்படி வாக்கியார்த்தம்னா, சாதாரண இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஷம் புங்ஸ்வ அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பரம வைரி ஒருத்தன் இருக்கான், அவன் அண்ணா தம்பிகள், அவளுக்குள்ள அவ்வளோ சண்டை. அந்த குழந்தையானது அவ பக்கத்து வீட்டு பொண்ணானது ஊர்ல இருந்து அமெரிக்காவில போய் படிச்சுட்டு வந்திருக்கு. இந்த வீட்டு பையனும் அமெரிக்காவில் ரெண்டு பேரும் வழியில பாத்துட்டாங்க, என்ன இப்படி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி சண்டை போட்டு இருக்காங்களே, இதை நம்ம மாத்தணும். எங்க ஆத்துல ஒரு பார்ட்டி இருக்கு, என்னுடைய பர்த்டேக்கு நீ கண்டிப்பா வரணும், நீ என்னதான் சொன்னாலும் என்னோட அண்ணன் இல்லையா அப்படின்னு கூப்பிட்டுது. சரி நீ போய் அவ அப்பா கிட்ட போய் கேட்டார், சரி பக்கத்தாத்துல அந்த பொண்ணு பார்ட்டிக்கு கூப்பிடுறது, நான் போட்டோமாப்பான்னு வந்தது கோபம் அவளுக்கு. எவ்வளோ பகை நமக்கும் பக்கத்து வீட்டுக்கும், அவங்க வீட்டு பார்ட்டிக்கு நீ போறதா, விஷத்தை குடுறா, விஷம் புங்ஸ்வ அப்படின்னு பையனை பார்த்து சொன்னார். விஷத்தை குடிடா அப்படின்னாரு. விஷத்தை குடிடான்னா அங்க என்ன அர்த்தம், யாராவது அப்பா போய் பையனை பார்த்து விஷத்தை குடிச்சு செத்து போன்னு சொல்லுவாரு, என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாக்கியார்த்தம் விஷம் புங்ஸ்வ. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த பார்ட்டி அவ்வளோ பகை இருக்கும் போது நீ எப்படி அந்த வீட்டு பார்ட்டிக்கு போலாம் நீ, ஆனால அந்த பார்ட்டிக்கு போகாதன்றதுதான் அதனுடைய அர்த்தம். லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்க கூடாது இல்லையா. வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுட்டான்னாக்க ரொம்ப கஷ்டம். அத மாதிரி நீ என்ன பண்ணிட்டு மத் சப்தத்துல இம்மீன்றது எடுத்துட்டு அந்த மீய சரீரம் ஐயி இதாலதானே உனக்கு தெரியும், அந்த ஐயோட சேர்ந்து நீ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கதான் இருக்கணும், அதை பத்தியா பேசினேன். அதெல்லாம் மாயையான தோற்றம் இருக்கும், நீங்க பார்த்துதான் போயாகணும். ஆனா உங்களுடைய தீர்மானம் உள்ள என்ன இருக்கணும், அந்த ஐயோட தானே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்கிட்ட ரெண்டு ஐ இருக்கு, ரிஃப்ளெக்டட் ஐ ஒண்ணு, நானு எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கும் போது நானுன்னு பேசிட்டு இருக்கேன். வேதாந்தன் மூலமா எனக்கு ஒரு டீச்சிங் ஒண்ணு இருக்கு, துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு ரெண்டு பேர் ஒரே விருட்சத்துல இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஜீவாத்மாவும் இங்கதான் இருக்கு, பரமாத்மாவும் இங்க இருக்க. நான் யார கிளைம் பண்றேன்றதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இதை கிளைம் பண்ணிட்டு நான் பேசினேன்னா இந்த மாதிரி தப்பா தான் வரும். நான் கிளைம் பண்ண வேண்டியது என்ன, அந்த ஐய தானே கிளைம் பண்ண, அந்த மீய தான் நான் சொல்லணுமே தவிர இந்த வாக்கியார்த்தத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மீய சொல்லக்கூடாது. வாக்கியார்த்தத்தை சொன்னா, இப்போ விநாயகருக்கு தூமகேது அப்படின்னு ஒரு பேரு இல்லையா, நீங்க அந்த பேரை பார்த்தாக்கா நமக்கு விநாயகர் கரெக்டா வரும். தூமம்னா என்ன அர்த்தம், புகைன்னு அர்த்தம். கேதுன்னா கொடி, புகைய கொடியா வச்சிருக்காருன்னாக்க என்ன சார் இப்படி ஒரு சாமி இருப்பாரா, அந்த சாமிக்கா நம்ம விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம தோன்றது இல்லையா. வாக்கியார்த்தத்துல ஒண்ணுமே தெரியல. நீங்க அதனுடைய அர்த்தம் என்னன்றது யோசிச்சு பார்த்தாதான் புரியும். அது என்ன பண்ண, முத்கல புராணத்துல தூமாசுரன் ஒரு ராட்சசன் இருந்தான். கொஞ்சம் அந்த வாக்கியார்த்தத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைச்சது, அதுக்காக சொல்றேன். முத்கல புராணத்துல அந்த தூமாசுரன்றவன் என்ன பண்ணா, ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரையும் பண்ணிட்டே இருக்கான்.
அந்த ஊருக்கு அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவனுடைய பத்தினிக்கு கர்ப்பம் தரிச்சது. அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த தூமாசுரனுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு வந்து சேர்றது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஈஸ்வர அம்சத்தோட ஒரு குழந்தை பிறக்க போறது. அதனால இந்த ஈஸ்வர அம்சத்தோட குழந்தை பிறந்ததுன்னாக்கா இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் அப்படின்னு ஒரு சேனாதிபதியை கூப்பிட்டு, அதனால இவ கர்ப்பத்தில் இருக்கும் போது 2 பேரையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். 2 பேரையும் பண்ணிட்டாதான், இல்லைன்னாக்கா நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. இவன் என்ன பண்ணா, சரின்ட்டு 2 பேரையும் போனா தூக்கின்னு போனா அவனுக்கு நிறமாத கர்ப்பிணியா இருக்கா. ராஜாவை பார்த்தாலும் ரொம்ப சீக்கிரம் கொண்டுடுப்பா, என்ன இது மாதிரி உங்ககிட்ட அணுவா சித்திரவதை பண்ணாத அப்படின்னாரு. இவனுக்கு மனசு கேட்கல, இந்த அசுரம் பேச்ச கேட்க கூடாதுன்னு இவாளை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு இவாளை கொண்டுட்டான்னு போய் சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு திருப்பியும் எல்லா நிமித்தங்களும் அந்த அசுரனுக்கு தெரியுது. இல்ல ஏதோ நடக்க போறது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த சேனாதிபதிய கூப்பிட்டு, நீ என்ன ஏமாத்தினு அவனை போட்டு கொண்டுட்டான். இவன் பண்ணிட்டேன்னு அந்த குழந்தை எங்கேயோ இருக்கு அப்படின்னு. இந்த மீன் டைம் என்ன ஆச்சு, அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு, அந்த குழந்தை பிறந்துடுச்சு. இந்த கலாட்டால நிறமாத கர்ப்பிணியா தானே போனா. வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய அழிக்கணும்ன்றத தேடி கண்டுபிடிச்சு, இங்கதான் இவன் போயிருப்பான்றதெல்லாம் ஒற்றர்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துக்கு போய் அவன் போய் அந்த இந்த கண்ணீர் புகை போலீஸ் எல்லாம் விடுற மாதிரி இந்த தூமாசுரம் தன்னுடைய புகையை விட்டான். அது என்ன விட்டாலும் அந்த குழந்தை மேல விட்டான்னாக்கா அந்த குழந்தை எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அந்த குழந்தை எல்லாத்தையும் தனக்குள்ள அந்த தூமத்தெல்லாம் வாங்கிட்டு தூமத்தெல்லாம் வாங்கிட்டு இவனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தூமம் ஸ்டாக் இல்ல அவன் மேல விடுறதுக்கு. அப்படியே டயர்ட் ஆயிட்டுட்டான். அவன் என்ன கொடுத்தானோ அதை அப்படியே வெளியில விட்டார் விநாயகர். புஷ்ன்னு அவன் மேலேயே அது கொடி மாதிரி இருந்து தூமகேதுவாக இருந்த அந்த தூமாசுரனை கொன்னார் அப்படின்னு புரிஞ்சுட்டாதான் புரியும் இல்லையா? அதை புரிஞ்சுக்காம வாச்சியார்த்தத்தை மாத்திரம் வச்சுட்டு இந்த பசியில இருந்து எப்படி வந்துட்டேன், எங்கிட்ட பசி தான் இருக்கேன். எங்கிட்டன்றது என்ன, அனாத்மாவான அது. அனாத்மால நான் சொன்னேன் உனக்கு, அயம் ஹங்கிரி அயம் தஸ்திலாம் பிராண தர்மம் அதெல்லாம் இருக்கதா இருக்கும். அது இல்லன்னு சொல்ல, அது நீ இல்லன்றது நீ அதோட நீ ஐடென்டிஃபை பண்ணாத. நீ கிளைம் பண்ண வேண்டியது அந்த பரமாத்மா தான். ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் அன்ஹாப்பின்லாம் சொல்லாத. ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் அன்ஹாப்பின்றதுடைய மனசனுடைய ஸ்டேஜ். அந்த மனசை வந்து ஐடென்டிஃபை பண்ணாதான் உனக்கு வரும். அதனால நீ சொல்றது கரெக்ட். இதெல்லாம் மனசுல இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே, இதெல்லாம் இருக்கதா இருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் யூ ஹேவ் டு கிளைம் தட் யூ ஆர் தட் ஆத்மா. இப்படி இருந்தாதான் உனக்கு அந்த ஞானமானது வரும். திருஷ்யதாம் நேதி கோவதை இருக்கட்டுமே, அதெல்லாம் இல்லன்னு நான் சொல்லவே இல்லை. இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? அதெல்லாம் இருக்கதா இருக்க. ஆனா அதுக்கும் மேல நீங்க ஆத்மஸ்வரூபமா இருக்கீங்கன்றதான் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படின்னாரு. சரி சார், இந்த கம்ப்ளைண்ட் இப்படி போட்டா அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க. இன்னொரு கிளைம் சொல்றேன். இந்த பசி தாகம் சித்ரூபே பிரசஜ்யேரன் தாதாத்மிய அத்யாசதோ யதி மாத்யாசம் குரு கிந்து திமும் விவேகம் குரு சர்வதா சித்ரூபே பிரசஜ்யேரன். இந்த சித்ரூபமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மால ஏன் இந்த சுத்திப்பாதைகள்லாம் ஏன் பசிதாகங்கள்லாம் வரக்கூடாது? அத்தியாசத்தினால வரதோ இல்லையோ? அப்ப அத்தியாசத்துல வந்தா என்ன, நேரம் வந்தா என்ன, வரதானே வருது அப்படின்னு அவன் விட மாட்டான்றான். திருப்பி அந்த ஆர்குமெண்ட், இந்த பசிதாகம்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து, இந்த நீங்க எதை அகங்காரம்னு சொன்னீங்க, அந்த அகங்காரத்தை வச்சுட்டு நான் சைதன்யம் வச்சுக்கிறேன், அப்ப இருந்தா கூட வரதோ இல்லையா? அது அத்தியாசத்தினால தாதாத்மிய அத்தியாசா எதி தாதாத்மிய, அதே இந்த சித்தையே நான் வந்து நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை நான் சைத்தன்யம் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியும் வரதோ இல்லையா? பசிதாகம் வரதான வரும். எப்போ இந்த அத்தியாசத்தினால தாதாத்மியத்தினால இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸுக்கு இந்த பசிதாகம் வருதோ, அது ஏன் கான்சியஸ்னஸுக்கும் வரக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? வரலாமே அப்படின்ற பயம் இருக்க எனக்கு அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. மா அத்தியாசம் குரு, இந்த அத்தியாசத்தை மாத்திரம் நீ பண்ணவே கூடாது. உன்னுடைய சொரூபம் வந்து ஆத்மாவா ஐயா இருக்கக்கூடியது. அதை தவிர இருக்கக்கூடியதெல்லாம் அனாத்மா. ஆத்மாவும் அனாத்மாவும் ஒருபோதும் விருத்த சுபாவமா இருக்கு. சம பிரகாசவத்து விருத்த சுபாவயோகம் இதரேதர அத்தியாசா அனுபவண்ணா வரவே வராது. ஆகையினால இந்த கேள்வியே உனக்கு வரக்கூடாது. அத்தியாசமானது நீ விலக்கித்தான் ஆக வேண்டும், வரவே வராது. ஏன்னா கிந்து தொம் விவேகம் குரு, இந்த சமயத்துல தான் நீ படிச்ச படிப்பானது உனக்கு ஞாபகத்துக்கு வரணும்.
அதனால நீ நினைச்சா இந்த அகங்காரத்துல இருந்து இந்த சைத்தன்யத்தை நீ பிரிச்சுத்தான் பார்க்க வேண்டும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்க மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் ந ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந கிராண நேத்ரே ந வியோம பூமிஹி ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த மனசுன்றது நீங்க இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். சம்சயாத்மிகா மனஹா இல்லையா? மனசு என்ன? சங்கல்ப விகல்பாத்மிகா மனஹா. இது போமா வேமா இப்படின்னு சந்தேகப்படுறதுதான் உங்களுடைய மனசு. இந்த மனசு ஒருபோதும் நீங்களா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியறது இல்லையா, நான் சந்தேகப்படுறேன், நான் பேசுறேன்றது நமக்கு புரியுது, நான் பேசுறது உங்களுக்கு புரியுறது. ஆகையினாலேயே நம்ம மனசு இல்லன்னு தெரியறது. சரி, புத்தியா இருக்குமா அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் டிசிஷன், இந்த விஷயத்துக்கு தானே அந்த புத்தி டிசிஷன் எடுக்கிறது. அந்த விஷயத்துக்கு இந்த புத்தி இப்படி டிசிஷன் எடுக்கிறேன்றது எனக்கே தெரியாது. ஆகையினால நான் புத்தியா இருக்க முடியாது. நிச்சயாத்மிகா புத்தியும் நான் இல்ல, சம்சயாத்மிகா மனமும் நான் இல்ல. நான் அகங்காரமா நான்றது ஒரு செயலை செய்யும் பொழுது எனக்கு வர ஃபீலிங். நான் இந்த குடத்தை பார்க்கும் போது நான் குடத்தை அறிகிறேன், நான் இந்த செயலை செய்யும் பொழுது நான் அறிகிறேன்றத பாக்குறேனே. நான் தூங்கினேன், எந்த நான் தூங்கினேனா, எந்த நான் மூச்சுட்டு இருக்கானா, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான் எனக்கு தெரியறது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த அகங்காரம் நான் இல்ல அப்படின்னு தெரியறது. அப்புறம் சித்தம்னாக்கா என்ன அர்த்தம்? ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் மெமரி. நான் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி பார்த்தாலும் இப்ப திருப்பி கரெக்டா அவர் வந்தாருனாக்கா, அவர் வந்த உடனே இவர் போன வாரம் வந்தாருன்னு எனக்கு தெரியறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிட்டயே இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் ஆனது கரெக்டா ரெட்ரீவ் பண்ணி அவரை காமிக்கிறத நானே பாக்குறேன். அதனால இந்த அந்தக்கரணம் நானா இருக்க முடியாது. இந்த அந்தக்கரணம்ன்றதே கரணம்னு சொன்னதுனாலே என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா எப்படி இருக்கணும்? இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத அதை கேட்கணும். நான் இப்படி ஸ்க்ரூ டிரைவர் திருப்பினா அது இன்ஸ்ட்ருமெண்ட், அது இப்படி திருப்பணும். நான் இப்படி திருப்பினா அது திருப்பணும். அது சொல்ற மாதிரி நான் கேட்க முடியாது இல்லையா? அப்படி இருந்தா அது இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நமக்கு மாயையா எப்படி தோன்றதுன்னு பாருங்க. காத்தால 4 மணிக்கு நான் எழுந்துக்கணும்னாங்க, நான் எழுந்துதானே ஆகணும். ஆனா என்னுடைய மனசானது எழுந்துக்க மாட்டேங்கிறது. நான் போய் என்ன பண்றேன், ஒரு அலாரம் போய் டிபெண்ட் பண்ணிருக்கேன் காத்தால எழுதுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எனக்கு சரியா கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்ற அர்த்தம். என்னுடைய கண்ட்ரோல்ல தானே இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கார் நீங்க வாங்கினீங்கன்னா அது என்ன உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கணும். அது காரு நீங்க ரைட்ல திரும்பினீங்கன்னா அது ரைட்ல திரும்பணும் அந்த ஸ்டேரிங். நீங்க அது பாட்டுக்கு லெப்ட்ல திரும்பிட்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த குதிரையானது நீங்க ஓட்டின்னு போகும்போது நீங்க ரைட்ல போன அந்த குதிரையை சொன்னா அது லெப்ட்ல போனா ஆக்சிடென்ட் தானே ஆகும். அதனால அந்தக்கரணம்னு சொன்னதுனாலேயே என்ன தெரியுது, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்ததுனால என்ன அர்த்தம்? நீங்க வேற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேற. அது ஒன்று தெரியாது. ரெண்டாவது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி உங்க கண்ட்ரோல்ல இல்லன்னா நீங்க என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்றதோ அதை நீங்க கேக்குறீங்க. அந்த குடிக்காரெல்லாம் அப்படிதானே பண்றான். அது சொல்றத அவனுக்கு நல்லா தெரியும், குடிக்கிறது தப்புன்னு தெரியறது. ஆனா அந்த டைம் வந்துட்டுன்னா இது எல்லாத்தையும் மறந்துடுறான். அந்த உபதேசங்கள்லாம் சுதிப்ரம்ஷா புத்திநாசா வினஷ்யதி. அவன் என்ன பண்றான்னாக்கா அந்த சமயத்துல அவனுக்கு இந்த அப்பா அம்மா பேசினது, இந்த குருவனுடைய உபதேசங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல மறந்து போயிடுறான். மறந்து போய் அந்த காரணம் என்ன சொல்றா, அது காரணமா இருக்கிறது இப்ப கர்த்தாவா போச்சு. இந்த ரிஃப்ளெக்ட் அது கர்த்தாவா போய் இவன் காரணமா போய் அது சொல்ற மாதிரி இவன் கேட்டுட்டு போயிடுறான். இது ரொம்ப தப்பு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம், இதெல்லாம் நான் இல்ல, நான் அகம். இந்த ஒரு திடமாத்தான உங்களுக்கு பண்ணும். நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்சான நேத்ர. நான் இந்த கண்ணும் கிடையாது, இந்த நாக்கும் கிடையாது, கிரானம் மூக்கும் கிடையாது, கண்ணும் கிடையாது. எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க, இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தானே கண்ணு பார்க்கும். நான் இல்லன்னாக்கா கண்ணு பார்க்குமா? நான் இருக்கிற வரைக்கும் தானே காது கேட்கும். நான் இல்லன்னாக்கா கண்ணு இருக்கு இல்லையா? பிரேதத்துக்கு கூட கண்ணு இருக்கு, ஆனா பார்க்காத. காது இருக்கு, கேட்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் பொய்யானது, வரும் போகும். வரும் போறதுனால மித்யா. எவ்வளவு கிளியரா தெரியுது. நீங்க திருப்பியும் அந்த பசி தாகமானது ஐயில இருக்கன்னு சொல்றீங்க. ஐயில் இருக்க, அந்த ஐயில இருந்துட்டு போட்டோமா, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்றது. அதுதானே நீங்க நினைக்க வேண்டியதான். அதனால நவ்யோம பூமிஹி ந தேஜோ ந வாயு. இது ஆகாசமும் இல்ல, பூமியும் இல்ல, தேஜஸும் இல்ல. எல்லாம் பஞ்சீகரணத்தினால வந்த 5 எலிமெண்ட்ஸ்.
இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு, ஒன்னா சேர்ந்து பரமாத்மாவானவர் தான் இந்த உலகத்தை பொய்யா உருவாக்கினார். அதனால அந்த மாயையானது பிரம்மத்தை ஆசிரியிருக்கே தவிர பிரம்மமானது சத்தியம் இல்லை. அது திருநாத்மிகா, அது மாயை. அது பார்க்கும்போது சத்தியம் மாதிரி தோணுமே தவிர உண்மை அது இல்ல. அதுல இருந்து வந்ததுதான் இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுடைய சரீரம். எப்போ உங்களுக்கு உங்க சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சோ, அப்ப இந்த சரீரமானது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. ஆனால இதுவும் நீங்க இல்ல. அப்ப இப்படியே சொல்லிட்டு போனா என்ன மிஞ்ச அப்படின்னா, இப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு போனா அன்னமய கோஷம் நான் இல்ல, பிராணமய கோஷம் நான் இல்ல, மனோமய கோஷம் நான் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் நான் இல்ல, ஆனந்தமய கோஷம் நான் இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஏ தத்தாம காயன் நாஸ்தே ஹா ஊஹா ஊஹான்னு அவன் அதுக்கப்புறம் கேட்கவே வரல. வந்து அவன் அப்பாவை தொந்தரவு பண்ணிருந்தாங்க. போய் நான் தபஸ் பண்ணி பார்த்துட்டேன், நான் தான் நான் தான் அன்னமயம் தான் பிரம்மான்னா. இல்ல நீ தபஸ் பண்ணது போ, இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணு, போறாதுன்னாரு. திரும்பி போய் கொஞ்ச நேரத்தை வந்தான், கண்டுபிடிச்சிட்டேன், பிராணம் தான் நானு அப்படின்னு ஓடி வந்தான். பிராணமய புருஷன் தான் பிரம்மன்னு. இல்ல இன்னும் கொஞ்சம் பண்ண, நீ புரிஞ்சின்றது சரியில்லைன்னா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூட்சமா யோசிச்சு பார்த்தான். இல்லாச்சு எந்த அன்னத்தினால பிறந்து எந்த அன்னத்தினால வளர்ந்து திருப்பி அன்னமாகவே இருக்கக்கூடிய அன்னமயம் தானே நானா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு. இல்ல அப்படின்னு ஒண்ணு. கரெக்ட், இந்த அன்னமயம் நான் இல்ல, நானு பிராணம் தான் நானு. என்ன பசி, தாகம் இதெல்லாம் எனக்கு தெரியறது. அதனால அதோட நான் தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அதனால இந்த சரீரத்தை விட ரொம்ப சூட்சமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இது நான் தான் பிராணன். அந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி எல்லாம் சரீரமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய பார்வை, அந்த வாக்குல இருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த சக்தி, இதெல்லாம் தான் சக்தி, பிராணசக்தி தான் நானு அப்படின்னு நினைச்சுன்னு போனான். இல்ல நீ அதுவும் இல்லன்னாரு. இது என்னடா இது எங்க அப்பா இப்படி சொல்றாரு. திருப்பி போய் தபஸ் பண்ணான். பிராணசக்தியும் நான் இல்ல, புரியுது, கரெக்ட், அப்பா கரெக்ட் தான். அன்னமயமும் நான் இல்ல, நான் மனசா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். மனசும் பார்த்தேன்னா அந்த கரணம் பார்த்தா நான் மனசா இருக்க முடியுமா? சம்சயம் விகல்பம்லாம் இருக்கிறது எனக்கே தெரியுது. என்கிட்ட டவுட் பண்றேன் நானுன்றது எனக்கே தெரியுது. நான் அவரை சந்தேகப்படுகிறேன்னு நானே அறிகிறேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை விட வேறானவனால நான் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மனோமய கோஷமும் நான் இல்ல அப்படின்னா. அதுக்கப்புறம் இவன் போய் இல்ல புத்திமய விஞ்ஞானமய கோஷம் தான். என்ன, நீதான் ஆம்பளை, நீதான் பிராமண, நீதான் சத்திரியன், நீதான் இன்ஜினியர், நீதான், அதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் வேல்யூ இல்ல. மிஞ்சி போச்சுன்னா 40 வருஷம். அதுக்கப்புறம் டாடா சொல்லி அமைச்சிருவாங்களே ஆபீஸ்ல. இல்ல சிரமமான வேலை. இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் இதுவும் இல்ல அப்படின்னு அதையும் இல்லன்னு புரிஞ்சுட்டான். இல்ல தூக்கத்துல எல்லாரும் ஒடுங்கக்கூடிய காரண சரீரமா இருக்கணும். எங்க ஒடுங்கினா என்ன, சரீரம் தானே. ஸ்தூல சரீரமா இருந்தா என்ன, சூக்ஷ்ம சரீரமா இருந்தா என்ன, காரண சரீரமா தான் இருந்தா என்ன, சரீரம் தானே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ள இருக்கிறது பாக்கி என்ன இருக்கும்? சிவக்கேவலோகம் சிதானந்த ரூபா சிவோகம்ன்ற ஒரு பாவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, சாமகானம் பாடிட்டு அவன் திருப்பி அப்பா கிட்ட வரவே இல்லை, அவன் போயிட்டான். அப்படின்ற கதையினால நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கிட்டதான் கிளைம் பண்றது இருக்கே தவிர இன்னும் அது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரலன்றதுனால எங்கிட்டதான் இந்த பசிதாகம் இருக்கா போல இருக்கே தவிர இது உண்மை கிடையாது. அதனால உண்மையான அந்த ஆத்மாவோட தான் நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால விவேகம் குரு. இந்த விவேகத்தை வைத்துக் கொண்டுதான் நீ பண்ணிக்க போனாதான் உனக்கு இது புரியும். அதனால அது மாத்திரம் இல்ல, இந்த விவேகத்தை ஏதோ கிளாஸ்ல ஒரு 1 hour கேட்டா மாத்திரம் போதாது, பர்மனன்ட் சர்வதா இந்த விவேகமானது உனக்கு அவசியம்பா. அந்த அகங்காரத்திலிருந்து இப்படி இந்த பிராணமய கோஷத்திலிருந்தும் மனோமய கோஷத்திலிருந்தும் விஞ்ஞானமய கோஷத்திலிருந்தும் ஆனந்தமய கோஷத்துல பிரிச்சு பாக்கிறதுக்கு கத்துக்கோடி. இதுல மாத்திரம் அத்தியாசமானது நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஜடிதி அத்தியாச ஆயாதி திருடவாசனயா இதி சேத் ஆவர்த்தயேத் விவேகம் ச திருடம் வாசயித்தும் சதா. ஜடிதி அத்தியாசா ஆயாதி. சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த அத்தியாசமானது பண்ணாதேன்றீங்க. நான் கேட்டா இந்த அத்தியாசம் வந்தது திடீர்னு கொசு கடிச்சதுன்னா இந்த சரீரம் எனக்கு அதுக்கு சரீரம் இல்ல கொசு என்ன அறியாமையே கை போய் அதை தட்டுறது. நான் என்னமோ இதெல்லாம் பண்ற மாதிரியும் நீ விவேகத்தை பண்ணுன்னு சொல்றீங்களே, அது எப்படி நான் விவேகத்தை பண்றது? திடீர்னு மேல இருந்து பேன் ஊதுதுன்னா என்ன அறியாம உடனே இல்ல எழுந்து ஓடுவேன் நானு.
அது ஜட்டித்தி வருது எனக்கு இல்ல. இது எதனால வருது? ஜட்டித்தி ஆயாத்தி திருட வாசனையா. இவ்வளோ நாள் எனக்கு வாசனைனால இதெல்லாம் வரதான வரும். எத்தனை நாள் வாசனை இது? இன்னைக்கு நேற்றுக்கா எனக்கு வந்தது? போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்ம ஜென்மமா வந்தது. என்ன இக ஜென்மனி ஜென்மாந்தரேஜ் ஜென்ம ஜென்மனி யோதோஷா சமச்சனி தத்தோஷ பரிகாரம் ஜென்ம ஜென்மமாக வந்தது. ஏதோ கேனாப்பி புண்ணிய விசேஷன இந்த பிராப்தவதா இந்த மனுஷ ஜென்மாவே நான் அடைஞ்சிருக்கேன் என்ன அப்படின்னு தானே நம்ம சங்கல்பம் பண்றோம். அப்படின்னா ஜென்ம ஜென்மமா இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற காரணத்தினால எனக்கு இந்த அத்தியாசத்தை போய் ஒரே ஒரு ஜென்மால நேரம் வந்து நீதான் தத்துவம் வச்சின்னு சொல்லி இது போகணும். எப்படி சார் போகும்? அது எத்தனை வருஷமா பண்ணிருக்கேன்னாக்க எல்லாம் ரைட்டுப்பா. எல்லா ஜென்மாலையும் உனக்கு இந்த வேதாந்தம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியானது கிடைக்கல. கேனாபி புண்ணிய விசேஷேன பிராப்தவந்தா மனுஷ சரீரம். அந்த கேனாபி புண்ணிய விசேஷேன உனக்கு என்ன ஆச்சு? இந்த வேதாந்தம் ஒண்ணு இருக்குன்றது தெரிஞ்சுது. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம்பேத்தி தத்துவத்தான்னாரு. அது பத்திரம் இல்ல, எவ்வளோ பேர் கேட்கறான். மனுஷங்க 1000 பேர் இருந்தா கூட யாரோ கொஞ்சம் பேருக்கு தானே இந்த வேதாந்தமானது தெரியறது. வேதாந்தத்தை கேட்கணும்ன்ற ஒரு ஆசையே வருது. அப்படின்னா பரிபூர்ண ஈஸ்வர அனுகிரகம் இருந்ததுனாலதான் இந்த ஜென்மம் உனக்கு கடைசியா ஆகணும்ன்றதுக்காக பகவான் பிளான் போட்டு இதை அமைச்சிருக்காரு. இந்த ஒரு ஜென்மாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம போயிடக்கூடாது. ஏன்னா இதை எப்படியாவது இதை கடைசி ஜென்மமாக்கி இன்னொரு தடவை அம்மா வயசுல போகாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் டீச்சிங் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பாலிஸ் இன் யுவர் கோர்ட் இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு அதை மிஸ் பண்ணான்னாக்க இது உங்களை என்னதான் சொல்றது? இல்ல விஷயம் தெரியாதவன் பாவம் ரிஷாகாரனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, அவன் தான் தெரியாதவன் என்ன காரியம் பண்ணான். தெரிஞ்சு நீங்க பண்ணலாமா? அதுவும் ஆச்சாரியார் குலத்தை பண்ணது சங்கராச்சாரியார பத்தி தெரிஞ்சுட்டு சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வித்யாரண்யரை பத்தி தெரிஞ்சுட்டு அதை கேட்காம விடலாமா? அதனால திருடவாசனையா வந்தா கூட நீங்க என்ன பண்ணோம்? ஆவர்த்தைய இதை திருப்பி 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 ஆவர்த்தனம் பண்ணித்தான் ஆகணும். ஆவர்த்தி அசகிருத் உபதேசாத் அப்படின்னு இதுக்கு சூத்திர பாஷ்யத்துல இது போடவே போயிட்டாரு. இந்த சந்தேகம் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் லாங் அசோசியேஷன் வித் பாடிஸ். எனக்கு பழக்கம் இல்ல, திடீர்னு இந்த ஜென்மால இத போடனாக்க நான் இந்த சரீரத்தை நினைக்காதன்னு சொன்னா என்னால நினைக்காம இருக்க முடியாது. அது எப்படி சார் நினைக்காம இருக்கிறது? அது ஏதோ ஜடித்தி அது நான் கேட்காமையிலே இந்த அத்தியாசமானது வருது அப்படின்னு சொன்னா வருது சரி. ஆனா இதுக்கு சொல்யூஷனையும் உனக்கு ஃப்ரீ வில்லோட தானே படைச்சிருக்காரு பகவான். அந்த ஃப்ரீ வில்ல வச்சுட்டு நீ அந்த சொல்யூஷனை கிடைக்கிறதுக்காக தான் உனக்கு கடைசி ஜென்மாவா இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்திருக்காரு. இந்த மனுஷ ஜென்மால அந்த ஃப்ரீ வில்ல கரெக்டா யூஸ் பண்ணாம போயாச்சுன்னாக்க ஹூ இஸ் தி லூசர்? மகதி வினஷ்டி ஆத்மஹனோ ஜனா அப்படின்னு சூசைடு கேசஸ் தான். நீங்க எல்லாம் இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தட் ஆத்மன்னு வேற சுதி வேற நம்மள திட்டுறது வேற இல்லையா? இப்படி பண்ணாம ஆகையினால உங்களுக்கு வேற வழி சாய்ஸ் ஏதாவது இருக்கானே? நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்க. என்ன வேதாந்தத்துக்கு நயகாரால ஒரு கம்பியில நடக்க ஆரம்பிச்சீங்க. கூரான கம்பியில பாதி தூரம் வந்துட்டீங்க. இப்ப திருப்பி நீங்க அந்த பஜனை கிஜனை இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போக முடியாதபடி ஆயிடுது. இப்ப உங்களுக்கு சாய்ஸ் என்ன? திருப்பி போனோம்னா திருப்பி இதே முள்ளுல நடந்து போனோம், இல்லன்னா போய் ரீச் பண்ணணும். இப்ப எது பெட்டரு? புத்தி ரீச் பண்றதுதான் பெட்டர். தெரியோ தெரியாமலையோ இது கடைசி ஜென்மாவும் ஆயிடுச்சு. இந்த ஜென்மாவில் நான் பிரம்மத்தை தெரிஞ்சுதாகணும்னு சொல்லு. இப்ப நான் என்ன பண்றது? பிரம்மத்தை தெரிஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் பின்னாடி பேக் அவுட் அடிக்க முடியாது. என்னன்னாக்கா ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் வித். நீங்க எந்த குரூப்ல இப்ப கம்ஃபர்டபிளா இருப்பீங்க? ஆத்மாதான் சத்தியம்னு தெரிஞ்சு எடுத்துனாக்க யூ வில் நாட் ஃபிட் இன். என்ன கர்மா குரூப்ல சேர முடியாது, உபாசன குரூப்ல சேர முடியாது, வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா பஜனை குரூப்ல நீங்க சேர முடியாது. வேற என்ன பண்றது? இதேதான் நமக்கு கடைசி வரைக்கும். அவ்வளவுதான். அதனால இது தெரியற வரைக்கும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கிறத அனுபவிச்சு வேதாந்தத்தை கேட்டுண்டு இந்த ஜென்மால வரதான்னு ஒரு இது சான்ஸ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆகையினால நீங்க என்ன பண்ணும்? ஆவர்த்தையே விவேகம், கொஞ்சம் விவேகத்தை வர வச்சுட்டு இதை ஆவர்த்தனம் பண்ணோம். இதே கேள்விய இவனும் கேட்டான். அர்ஜுனன் என்ன பண்ணா பகவான கேட்டாரு. அத்தகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. நான் என்ன ஆசைப்பட்டா கேட்டேன்? எல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கிட்ட இருந்து தூண்டிதானே என்ன பாபத்தங்கள்லாம் பண்ண வைக்கிறாரு. எனக்கும் ஆசைதான் நீங்க சொல்ற மாதிரி ஞானத்தை வர வச்சு இங்கேயே ஞானி ஆகி எல்லாருக்கும் வரணும். ஆனா முடியலையே.
யாரோ ஒன்னு தடுத்துட்டு இருக்கானே எனக்கு ஆசையானது வந்துருது. நம்ம மன்னார்குடி ராஜசாஸ்திரிகிட்ட போய் எல்லா சன்னியாசிக்கும் அவர் கிளாஸ் எடுப்பாராம். இந்த சன்னியாசிகள்லாம் மன்னார்குடி ராஜசாஸ்திரிகிட்ட போய் கேட்டாங்கன்னா, இன்னும் இவ்வளவு பெரியவரா இருக்கீங்க, நீங்க இன்னும் சன்னியாசமே வாங்கிக்காம இருக்கீங்க, ஆனா எங்களெல்லாம் வந்து சன்னியாசம் எடுத்துட்டு தான் ஆகணும்னு பண்றீங்கன்னா, அதுக்கு அவர் சொன்ன உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன்னு, என் பேத்தி வரான்னாக்க எனக்கு பார்க்கணும் போல தோன்றது, இன்னும் எனக்கு அந்த பக்குவம் வரலையே, நான் என்ன வேதாந்தம் படிச்சாலும் உங்களுக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டாம் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு நான் அருகன் இல்லைன்னு யார் சொன்னதுன்னா மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள், மன்னார்குடி பெரியவாள் 1000 பேர் குலப்பத்தியா இருந்து 1000 பேருக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தவருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னாக்க இந்த ஜென்மால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றேன் அப்படின்னாராம். அந்த பாக்கலாம், இந்த ஜென்மாக்குள்ள ஒரு தடவை எனக்கு வைராக்கியம் வராதா, வந்து சன்னியாசம் எடுக்க மாட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றேன்னாராம் அவரு. அப்படின்னா அவருக்கே அந்த கதினா இது கஷ்டம் தான். இந்த விவேகத்தை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இந்த யாரோ ஒருத்தர் இருந்து இதெல்லாம் தூட்டிட்டு இருக்காரு, அவர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு அவன் சொன்னான். காமயேஷ கோதயேஷ ரஜோக சமுத்பவான்னு அவனுக்கு எல்லாத்தையும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசின்னு சொல்லிட்டாரு, நீ சொன்ன அர்ஜுனா, நீ சொல்றது அசம்சயம் சம்சயமே இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். மனோ துர்நிகிரகம் சொல்றது ஈஸி, ஆனா இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றது கஷ்டம் தான் எல்லாருக்கும். சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கு, குடிக்கும் போது நல்ல சிரிப்பா தான் இருக்கு. அது எப்படி சார், நம்மளுடைய மனசா இருக்கு, நான் காத்தால 3 மணிக்கு எழுந்துக்கணும், 3 மணிக்கு எழுந்துக்கணுமே நியாயம் தான், ஆனா எழுந்துக்க முடியலையே, அதுதானே இப்ப பிரச்சனை, காரணம் தெரியலையே. அதனால மனசு துர்நிகிரகம்ன்றத நானும் ஒத்துக்கிறேன், அசம்சை, இதுல ஒன்றும் டவுட் இல்ல. மகாபாகோ, நல்ல பெருந்தோளோட இருக்கக்கூடிய அர்ஜுனா, மனோ துர்நிகிரகம் சலம், இது சலமா இருக்கு, கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு, அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. இந்த அபியாசம்ன்றது ரொம்ப முக்கியம்பா. அதை திருப்பி 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 நம்ம பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லையா. ஏதாவது வேற வழி இருந்ததுன்னா உனக்கு மாற்று வழி சொல்லலாம். நான் சொல்ல வேண்டியதுன்னா திருப்பி திருப்பி இதையே என்னென்ன, திருப்பி திருப்பி இதையே என்னன்னு சொல்றதை தவிர என்ன இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடவே சயனம் ஏசம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாசி முராரே நம்ம கேட்க வேண்டியத பாசி முராரே. இனிமேலாவது இன்னொரு அம்மாவுடைய வயிற்றுல போகாத மாதிரி இந்த ஜென்மாவோட நிறுத்திக்கோன்னு நம்ம பிரார்த்தனை பண்றதை தவிர வேற வழி இல்லையே. வேதாந்தத்தை திருப்பி திருப்பி கேட்கறத தவிர வேற வழியே இல்லையா. இது ரொம்ப அழகா மணி டிராவிட் ரொம்ப அழகா சொல்லுவாரு. இவ்வளவு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல காட்டுல நம்ம இருக்கோம். இந்த காட்டுல வந்து நமக்கும் ஆசைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஆசைகள்லாம் வந்து அடங்கிட்டு தான் நம்ம போனோம்னா எப்ப சமுத்திர அலை ஓயும், எப்ப நம்ம ஸ்நானம் பண்ண முடியும். எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகுமா, நமக்கு முடியவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இது ஒரு வழி இருக்கு. இப்ப நீங்க ஒரு காட்டுல போறீங்கன்னாக்க நிறைய முள்ளு இருக்கு, செடி இருக்கு, என்ன இது எல்லாத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரத்ன கம்பளத்தை கொஞ்சம் தூரம் போட வேண்டியது. நான் பாட்டுக்கு ஒரு 150 மைல் நடக்கணும்னு வச்சுங்க, காட்டை தாண்டி போன ஒரு ஊருக்கு இந்த ஊருக்குன்னாக்க இங்க இருந்து ஒரு கம்பளத்தை எடுத்துக்க வேண்டியது, அதுல போட வேண்டியது, அதுல கொஞ்சம் நடக்க வேண்டியது, திருப்பி அடுத்த ரத்தன கம்பளத்தை எடுக்க வேண்டியது, அப்படி போட வேண்டியது, அதுல கொஞ்சம் நடக்க வேண்டியது, திருப்பி இதை எடுத்து அதை போட வேண்டியது. இப்படி போனா இது நடக்கிற காரியமா? அதுக்கு பதிலா ஒரு செருப்பு போட்டுருக்கீங்க. அதுக்கு பதிலா என்னன்னா வைராக்கியம்னு ஒரு செருப்பு இருக்கு, என்ன அதை நீங்க வாங்கி போட்டுட்டீங்கன்னாக்க இதுல இருந்து தப்பிக்கலாம். இந்த ஆசை இருக்கு அந்த ஆசை இருக்குன்னா இந்த ஆசையை குறைச்சிட்டீங்கன்னாக்க சரியா போயிடும். அது பண்ணலாமா இல்லையா? என்ன வைராக்கியனிச்ச கிருஷ்யத்தேன்னு சொன்னாரு இல்லையா? அதனால வைராக்கியன்ற ஒரு செருப்பு போட்டு இருக்க, அந்த செருப்பை போட்டுட்டீங்கன்னா இந்த சம்சாரத்தை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். இங்க ஆசை தானே காரணம் இல்ல, அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிறுத்திட்டீங்கன்னாக்க இந்த வைராக்கியத்தை பண்ணிடலாம். அபியாசத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னா, பித்தளை பாத்திரம் இருக்குன்னாக்கா அதுல நிறைய அது அழுக்கெல்லாம் சேர்ந்து போயிருக்கு. எது வரைக்கும் தேய்க்கிறதுனாக்க தேய்ச்சிட்டே இருக்கும், எப்போ உங்களுக்கு வருதோ அது வரைக்கும் தேய்ச்சிட்டு தானே இருக்கணும். அது வர வரைக்கும் கிணறு எப்படி தோன்றதுன்னாக்கா கொஞ்சம் தூரம் போக வேண்டியது, கிணறு ட்ரை பண்ண. நம்ம இப்ப எப்படி இருக்கோம், கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியது, வைராக்கியம் ட்ரை பண்ண. அது முடியல, இந்த இடத்துல வரல சார், அடுத்த தடவை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இந்த தடவை விட்டுலாம், இன்னும் ஒரு அடுத்த வருஷம் பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி எனக்கு வந்துடும் இல்லையா. 61 வயசுல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம், 62 வயசுல இதெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாரும் அப்படிதானே போஸ்ட்போன் பண்றான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு. எல்லாரும் சொன்னேன் ரிட்டையர் ஆனோடனே எனக்கு என்ன வேலைன்னா, ரிட்டையர் ஆனோடனே இல்ல இன்னும் கொஞ்சம் கன்சல்டன்டா ஒரு 2 வருஷம் எனக்கு ரீடைனர்ஷிப் வச்சிருக்கான், அதை முடிச்ச உடனே வேதாந்தத்துக்கு வர வேண்டியதுதான். நான் ஒன்னும் புரியாது, நீங்க 65 வயசுல வேதாந்தத்துக்கு பண்றீங்க என்னாங்க வர வேண்டிய. அந்த மாதிரி போஸ்ட்போன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம்.
கிணறு வெட்டினான்னாக்க என்ன அர்த்தம்? அது தண்ணி வர வரைக்கும் அது சீரியஸா அது அபியாசம் பண்ணாதானே வரும். சும்மா ஒரு இடத்துல தோண்டிட்டு இங்க தண்ணி இல்ல சார், இங்க தண்ணி இல்ல சார்னு எஸ்கேபிஸ்டா ஓடினா வராது. அது ஒரு இடத்துல தோண்டனா எது வரைக்கும் தோண்டணும் அப்படின்னா தண்ணி வர வரைக்கும் தோண்டணும். அது அதனாலதான் ஸ்ருதியில சொல்லும் போது அவன் இதுக்கு என்ன வழினாக்க, இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு, அது போகணும்னு ஆசை இருக்கு, வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு, குழந்தை கல்யாணம் பண்ண ஆசை இருக்கு, எவ்வளவு ஆசைகள்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஆசிரமம் கட்டணும்னு இருக்கு, 65 வயசுக்கு அப்புறம் ஒழுங்கா படிக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ரூம் வேணும்னு ஆசை இருக்கு, பக்கத்துல ஓட வீட மரம் எல்லாம் இருக்கணும், இவ்வளவு ஆசையெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கிறத விட இந்த ஆசையில இருந்து கொஞ்சம் திருப்பி உன்னுடைய ஆத்மா மேல அந்த ஆசையை திருப்பு. ஆசையை நீ விட முடியாது, அதுக்கு பதிலா ஒரு சேனலைஸ் பண்ணாம இல்லையா, அந்த ஆசையை எடுத்து பண்ணாக்க இப்ப என்ன ஆத்மால ஒரு ஆசைய நீ திருப்பிட்டு இந்த ஆத்மாவோட ஆசையை திருப்பினான்னாக்க வெளியில இருக்கக்கூடிய ஆப்த காமனையா இருக்கிறத விட ஆத்ம காமனா இருக்கிறது ஈஸி. ஆத்ம காமனா இருந்தான்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க தேவ கந்தர்வானாம் ஆனந்தாக அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தங்கள் மேல இந்த ஆனந்தங்கள் மேல இந்த ஆனந்தங்கள் மேல அப்படின்னு பிரம்மானந்த பரியந்தம் போச்சுன்னு நம்ம சொன்னா இல்லையா. அதே மாதிரி இந்த ஆத்மானந்தத்துக்குள்ள நீங்க திருப்பினீங்கன்னா ஒரு நாள் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அகாமனா ஆயிடும். ஆப்த காமன்ல இருந்து இந்த ஆத்ம காமனா மாறுங்க. ஆத்ம காமனா மாறினோன்னா ஒரு நாள் நீங்க அகாமனா போயிடுவீங்க. அவ்வளவுதான் சீக்கிரட். அந்த அகாமனா போறதுக்கு இந்த அபியாசங்களை நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைராக்கியமானதும் கூட வந்துடும், இந்த ஆப்த காமத்துவமும் உங்களுக்கு வந்துடும், ஆத்ம காமத்தின் மூலமாக வரும். அதனால நீங்க வேதாந்தத்துல ஷோ மோர் இன்ட்ரெஸ்ட். திருப்பி திருப்பி இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ண நினைச்சுட்டே இருந்து உங்களுடைய ஆசையெல்லாம் நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஆசையெல்லாம், அதனாலதான் நம்ம கிளாஸுக்கு வர சத்சங்கத்து நிச்சங்கத்துவம்னா இந்த ஆசையெல்லாம் வெளியில இருந்தா நம்ம வீட்டுல உட்கார்ந்து பார்க்கதான் பார்ப்போம். அப்படி பார்ப்போம் மேட்ச் என்ன ஆச்சுன்னு இப்படி தோணும், அப்படி எல்லாம் தோணும். நீங்க கிளாஸுக்கு வந்து 1 இயருக்கு இந்த தொந்தரவு இல்லை. இப்ப யார் வந்தா உருகுவே வந்தா என்ன ரஷ்யா வந்தாங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இங்க வரது இல்லையா, இங்க வந்தாதான் வருது. ஆகையினால இப்படி சேனலைஸ் பண்ணி விட்டுனா அந்த மைண்ட இப்படி சேனலைஸ் கொண்டு அந்த ஆத்மாவை பத்தி கேட்டுக்கொண்டே இருந்தான்னாக்க நிச்சயமா ஒரு நாள் என்ன ஆகும், அந்த ஆத்மாவானது அந்த பித்தளை பாத்திரம் எப்படி கிளீன் ஆறுதோ அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதாந்தமானது நீக்கிண்டே இருக்கு. நம்மள அறியாமையே நீக்கின பிறகு ஒண்ணு என்ன ஆச்சுன்னாக்க அது அண்ணா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது, அபியாசேனத்து கௌந்தேயா வைராகியேனச்ச கிரிஷ்யதே அப்படின்னு சொல்லிருக்க. இந்த ஓடுற ஆத்துல அணை கட்டுறது மாதிரி இந்த வைராக்கியம் என்ன ஓடுற ஆத்துல ரொம்ப கஷ்டம்தான். அது கொஞ்சம் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த அணை நீர்ல எப்படி இந்த கால்வாய் மூலமா எப்படி இந்த பயிர்களுக்கு எல்லாம் பாய்க்கிறோமோ அதுதான் அபியாசம். இப்படி புரிஞ்சுக்கிங்க. என்ன இது கஷ்டம்தான், வைராக்கியமானது கஷ்டம்தான். ஆனா வைராக்கியத்தை எப்படியோ பிடிச்சு கிடிச்சு நீங்க அணைய போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த தண்ணியை அழகா சேனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது என்ன ஆகும்னாக்க 4 பயிருக்கு போய் கரெக்டா போற மாதிரி அபியாசத்துல பண்ணிடலாம். இது 2 காம்ப்ளிமெண்டரி. நீங்க வைராக்கியம் பண்ண அபியாசமானது கிடைக்கும், அபியாசம் பண்ண வைராக்கியமானது வந்து சேரும். நம்ம அதனாலதான் அவர் முதல்லயே சூத்திரபாஷ்யத்துல சொல்லும் போது சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் வந்தாதான் வேதாந்தத்துக்கு வரணும்ன்றாரு. இதெல்லாம் வந்தாதான் வேதாந்தத்துக்கு வரணும்னாக்க இது எப்போ வருது, நான் எப்போ வேதாந்தத்துக்கு வருது அப்படின்னா என்ன சொன்னார், நீ வேதாந்தத்துக்கு வந்தா உனக்கு தெரியாமையே சமம் தமம் திதிக்ஷா உபரதி சமாதானம் தானே டெவலப் ஆகுது. இது 2 காம்ப்ளிமெண்டரி இதெல்லாம் இல்லையா. இப்படி வந்துட்டே இருந்தா உங்களுக்கு அறியாமையே இந்திரிய நிகிரகமானது வருகிறது, மனோ நிகிரகமானது வருது, சமம் தமம் உப்பரதி எல்லாத்துலயும் ஒரு டிட்டாச்சா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் வித்ராயல் ஆட்டிடியூட் தானே வருது. உபரதி சமம் தமம் திதிக்ஷா பொறுத்து கொள்ளுதல்ன்ற ஒரு எண்ணம் இருக்க. முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆகிட்டு இருந்தாலும் வேதாந்தம் படிக்க கீதை படிக்க என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்ன்ற அந்த இரிட்டேஷன் எல்லாம் போயிடுச்சு இல்ல. முன்ன எதுக்கத்தான இரிட்டேஷன், சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இப்படி எரிஞ்சு விழுந்ததெல்லாம் இப்ப போச்சு இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்ச ஆரம்பிச்ச உடனே நாலேஜ் வந்துட்டுன்னா நமக்கே புரிஞ்சுக்கிறது நம்ம பண்ற தப்பு. இது திதிக்ஷா ஸ்ரத்த வேதாந்த வாக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சமா குரு வாக்கியத்திலேயே வேதாந்த வாக்கியத்திலேயே ஸ்ரத்தையானது தானே தனக்கு அறியாமையே ஏற்படுறது.
அதுக்கப்புறம் உபரதி வருது. உபரதிக்கு எல்லாத்துல இருந்தும் செக்லூடடா இருக்கணும், தனியாவே இருக்கிறதுக்கு கத்துக்கணும். யாரும் ஆத்துல இல்லன்னா கூட சந்தோஷமா வீட்டுல இருக்க கூடாதுன்றது. இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்பெனிக்கு யாராவது ஃப்ரெண்ட வர சொல்லுவோம், பசங்களை வர சொல்லுவோம், லீவ் போடுன்னு. அதெல்லாம் இப்ப வேண்டாம் இல்லையா? தனியா சாலிட்யூடுன்றத கூட பழகிக்கலாம். அதுவும் ஒரு ட்ரைட்ன்றது அதுல இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் தெரியறது. அதனால இப்படி உபரதி, அப்புறம் சமாதானம், ஸ்ரத்தா, சமாதானம், ஒன் பாயிண்டடா கேட்கறது. ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு, ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் முன்ன படிக்கிற மாதிரி இல்ல, நம்ம கீதையை படிக்க முடியாது. அல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும். ஒரு ஸ்லோகம் சொன்னா முதாக்கர் அர்த்தம் மோதகம் சதாவி கணமுடின்னு சொன்ன காலம் போச்சே. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன முதா கராத்த மோதகம், மோதகம்னா என்ன அர்த்தம்? இது விநாயகரை சொல்றது. இப்படி பலசார பட்சிதம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு அங்க பட்சிதான பலசார பட்சிதம் இருக்கு. பாதமா கொடுக்கும், பாதமா சாப்பிடுன்னா இந்த பாத பங்கஜத்தை உடைய அந்த விநாயகர் அந்த பலசாரத்தை பட்சணம் பண்றார். இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எப்படி யோசிக்கிறோம்? ஒரு ஸ்லோகத்தை சொன்னாக்க இப்ப அன்வயம் பண்றது சிரசா நமாமின்னு இந்த சிரசா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும். நம்ம நமஸ்காரம் பண்றோம்னாக்க பகவான் நமஸ்காரம் பண்றாரா நம்ம நமஸ்காரம் பண்ணணுமான்றது நமக்கு. அப்புறம் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். சிரசா நமாமின்னாக்க நம்ம பகவான் சதுர்புஜம் சக்கரீட கொண்டு சபீத வசம் சரஸ்வதி சகார வச்ச சரஸ்வதிவம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம்னு இருக்கு. அவர் சங்கு சக்கரம் இவ்வளவு தலையெல்லாம் வச்சுனா அவர் நமாமியா? நம்ம சிரசுனால அவருக்கு நம்ம பண்ணமா அப்படின்னாக்க அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு சதுர்புஜம் எல்லாம் சொல்லிட்டு 4 கையோட இருக்கிறவர் அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு சிரசா நமாமி. என்னுடைய சிரசனால நான் நமாமி, அவருடைய சிரசா நான் நமாமி இல்ல இல்ல அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எப்படின்னா இட் ஷோஸ் தி மெச்சூரிட்டி. அது போக 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 கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டியன்றது வருது. இதுதான் இந்த ஒன் பாயிண்டட்னஸ், சமாதானம். இப்படி எது இருந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதை அபியாசம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையானது ஏற்படுகிறது. இப்படி இந்த பிரம்மத்தையும் ஜீவனையும் ஒண்ணுன்றத அபியாசம் பண்ணி புரிஞ்சதுன்னா அது சிரமம் இல்லாம ஒரு நாள் நிச்சயமா புரியும் அப்படின்ற நம்பிக்கையில ஆவர்த்தியே விவேகம் திருடம் வாசயித்தும் சதா. அப்படின்னா இந்த விவேக வாசனை பலமா ஏற்படமா இருக்கணும்னு விவேகத்தை எப்பொழுதும் திரும்பி 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 நீங்க ஆவர்த்தையே அப்படின்னா ஆவர்த்தி அசகிருத் உபதேசாத் அப்படின்னு ஒரு சூத்திரமே போட்டார். இந்த ஆவர்த்தியானது பண்ணிட்டேதான் இருக்கணும். ஒரு தடவை எல்லாம் பண்ணா போதாது. ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம சேர்ந்த பாவங்கள்லாம் புண்ணியங்கள்லாம் வச்சுட்டு இந்த ஒரு ஜென்மால அதை முடிக்கணும்னாக்கா கொஞ்சம் பிரயத்தனம் ஜாஸ்தி தான் பண்ணணும். ஆனா அதுக்காக உடவும் முடியாது. நான் சொன்ன மாதிரி பாதி தூரத்துல நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம திருப்பி பின்னாடியும் போக முடியாது. ஆனாலும் என்ன பண்ணோம், பாக்கி 4 அதையே திருப்பி திருப்பி ஆவர்த்தனம் பண்ணிட்டே இருந்தா இதுதான் விவேகம், இதுதான் திருடம் வாசயித்தம். இப்படித்தான் இந்த வாசனையை நீங்க ஜெயிக்க முடியும். இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது விவேகே துவைத மித்யாத்வம் யுக்தைவைதி ந பிரண்யதாம் அசிந்திய ரச்சனாத்வஸ்ய அனுபூதிரிஹி ஸ்வசாட்சிகி. விவேகம்ன்றது செய்ய 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 உங்களுக்கு துவைத்தனுடைய மித்யாத்வமானது தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அனுபவத்துல இல்லையேன்னு சொல்லக்கூடாது. இத நினைச்சு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இது எப்படி வந்ததுன்னு யோசிக்க யோசிக்க ஆனது உங்களுக்கே அது புரியும். அதனால இதுக்கு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணா இது தெரியும் அப்படின்னாரு. இது 242வது ஸ்லோகம். இத 252வது ஸ்லோகம். இத அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.